Hello viewers, இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2012 சர்வரை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் ADDSஐ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக ADDS அப்படின்றது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் டொமைனோட டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ADDSஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாகவே ADDSன்றது ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் சொல்கிறது. இது வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் ஹேண்டில் பண்ணுறதும் இந்த ADDSோட ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆர்கனைசேஷனில் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, அத்தனை யூசர்ஸ்க்கு எத்தனை குரூப்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஷேர் ஃபோல்டர்ஸ் இருக்குது, எத்தனை பிரிண்டர்ஸ் இருக்குது, எத்தனை எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி அது ஃபுல்லாக ஒரே மெயின் சர்வரில் ஹேண்டில் பண்ணி வைக்கிறதுக்கு ADDS அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ADDS கான்ஃபிக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா DNS டொமைன் நேம் நமக்கு தேவை. ஸோ சர்வருக்கு என்ன டொமைன் நேம் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டாக டிசைட் பண்ணிக்கணும். ஸோ டொமைன் நேம் வச்சு தான் வந்து நம்ம ADDS கான்ஃபிக் பண்ணணும். செகண்டு டொமைனுக்கான IP address என்னவோ அந்த IP address செட் பண்ணிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எஸ்டத்தில் ADDS கான்ஃபிக் பண்ணுறதுக்கு முன்னாடி IP நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ IP addressோட செட்டிங்ஸை நான் மாற்றிக்கிறேன். ஸோ நான் IP version 4 மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ 4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் அதுக்கான IP address நான் வைக்கிற IP 210.210.254 அப்படின்ற அட்ரஸ் வச்சுக்கிறேன். அண்ட் சப்நெட் மாஸ்க் டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் கேட்வே என்கிட்ட இன்டர்நெட்டோ மோடமோ இல்லை ரூட்டர்ஸோ இருந்தால் அந்த ரவுட்டருக்கான பாத் IP ஸோ நான் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். DNS 210.210.254. ஸோ நான் ஸ்டாட்டிக் IP வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் IP DNSக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ண IPயை நான் இந்த இடத்துல ப்ரிஃபர் DNS IPயாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஓகே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட். நெட்வொர்க் கான்ஃபிக் பண்ணதுக்கப்புறம் செகண்டாக நம்ம என்ன கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா NetBIOSஐ கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ NetBIOS அப்படின்றது சிஸ்டம் நேம்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று IP address யூஸ் பண்ணலாம், இல்லைனா NetBIOS நேம் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட NetBIOS நேமை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட NetBIOS நேம் என்னன்றதை காட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் F7NV. ஸோ இது வந்து NetBIOS நேம். ஸோ இந்த NetBIOS நேம் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் சிஸ்டத்துக்கு ஒரு நேம் வேணும். ஸோ அந்த நேமை நான் மாற்றி ஆகணும். ஸோ NetBIOS நேம் மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் போயிட்டு மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் கம்ப்யூட்டர் நேம் ஃபுல் நேம்னு சொல்லி இதுதான் NetBIOS நேம். ஸோ இந்த NetBIOS நேமை நான் மாற்றணும். ஸோ சேஞ்ச் செட்டிங்ஸ் மூலயமா சேஞ்சுன்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய NetBIOS நேமை நான் மாற்றுறேன். ஸோ நான் NetBIOS நேம் ZLAN அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே க்ளோஸ். எப்போ NetBIOS நேம் நம்ம மாற்றுறதா இருந்தாலும் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் NetBIOS நேம் அப்ளை ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ப்ராசஸ் பண்ணும். ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ளார போய்க்கிறேன். ஸோ உள்ளார போயிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் NetBIOS நேம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட்டாக என்ன NetBIOS நேம் கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த NetBIOS நேம் தான் ஷோ ஆகும். ஸோ நான் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நான் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணி நான் NetBIOS நேம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் நேமும் IP addressம் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆக்டிவ் டைரக்டரியை கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ ADDSஐ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வர் மேனேஜர் அப்படின்வாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ சர்வர் OS பொறுத்த வரைக்கும் 2012 சர்வர்லேயும் 16 சர்வர்லேயும் சர்வர் எப்போ ஸ்டார்ட் ஆனாலும் சர்வர் மேனேஜர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்ருக்கும். இந்த சர்வர் மேனேஜரில் போய் தான் நம்ம சர்வருக்கு தேவையான எல்லா சர்வீசஸையும் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு சர்வீசஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோ இல்லை அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கோ நமக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வர் மேனேஜர்ன்ற விண்டோ. இந்த சர்வர் மேனேஜரில் நமக்கு சர்வருக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல மேனேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வரில் என்னென்ன ரோல்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் இதில் வந்து நிற்கும். இந்த ரூல்ஸில் நான் இன்ஸ்டால் பண்ணுறது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர்னு இருக்கும். அதில் டிக் போட்டு ஆட் ஃபியூச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் டிக். இந்த ரோல்ஸில் எதில் டிக் இருக்கோ அந்த ரோல் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். எதில் டிக் இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரோல் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியில் டிக் போட்டுட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இது வந்து ஃபியூச்சர். பொதுவாக வந்து ஆக்டிவ் டைரக்டரிக்கு தேவையான ஃபியூச்சர் வந்து நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரியில் டிக் போடும் போதே ஒரு விண்டோ மூலிமா அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு முக்கியமான ஃபியூச்சரே வந்து இந்த குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் தான். இந்த குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் மூலிமா வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை டிஃபால்ட் கோர் செட்டிங்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணுறதோ முடியும். ஸோ அதனால் ஆக்டிவ் டைரக்டரி டிக் போடும் போதே இந்த குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும். இது இல்லாமல் இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து டிஃபால்ட் ஃபியூச்சரோட செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டால் கொடுத்தவொடனே ADDS அப்படின்றது இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த இடத்துல ப்ரோமோட் த சர்வர் டு த டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டொமைன் கான்ஃபிகரேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் விண்டோவில் நம்ம டொமைனை இப்போ கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ கான்ஃபிக் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நியூ ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு டொமைன் நேம் என்ன நேம் வேணுமோ அந்த நேமை இங்கே செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் zland.com அப்படின்னா zland.com, இல்லைனா டொமைனோட அந்த .com .org .net edu இந்த சப்ரூட் டேரக்டரின்னு சொல்லுவாங்க, இந்த .com org eduலாம். ஸோ அந்த சப்ரூட் டேரக்டரிஸ் எந்த கேட்டகரி ஆஃப் டேரக்டரிஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் நேம் இங்கே செட் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு டிஎன்எஸ்லேயும் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துல டொமைன் நேம் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து டொமைன் கண்ட்ரோலர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் விண்டோவில் ஓப்பன் ஆகும். டொமைன் கண்ட்ரோலர் ஆப்ஷன். இந்த டொமைன் கண்ட்ரோலர் ஆப்ஷனில் இந்த ADDSஐ வந்து யாராவது அன்இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வைக்கக்கூடிய செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இது. ஸோ இந்த ADDSஐ நீங்கள் ரீசெட் பண்ணணும் இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களால் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ டொமைனுக்கு நான் ADDSக்கு நான் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வரை பொறுத்த வரைக்கும் பாஸ்வேர்டுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய பாஸ்வேர்டு மினிமம் 7 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இந்த 7 கேரக்டர்ஸில் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நியூமரிக்கல் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் பாஸ்வேர்டு எப்பயுமே ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணால் தான் சர்வரில் வந்து எந்த விஷயத்துக்குமே பாஸ்வேர்ட் செட் ஆகிக்கும். ஸோ நான் ADDS இன்ஸ்டால் பண்ணும் போதே DNSம் சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ DNS நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னா இதிலே டிக் இருந்துச்சுன்னா DNSம் தானாக அது கூட இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி ஃபங்க்ஷனல் லெவல், டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல் வந்து டிஃபால்ட்டாக 2012 இருக்குது. இதை நீங்கள் மாற்றணுன்னா லோயர் வெர்ஷனுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி லோயர் வெர்ஷன் மாற்றுறதுனால என்ன யூஸ்னால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்டரி டொமைன், இப்போ நீங்கள் ப்ரைமரி டொமைன் கான்ஃபிகரில் இருக்கும், இப்போ செகண்டரி டொமைன் பண்ண போகிறோம், இல்லைனா செகண்டரி டொமைன் கீழே சைல்டுங்க ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சைல்டுங்களில் வச்சுருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இருக்கலாமா, இல்லை இதுக்கு லோயஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷனல் லெவலில் சப்போர்ட் ஆகலாமா அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்ட் வச்சுட்டு. அடுத்தது DNS டிக் இருக்கிறனால இப்போ DNS ஆப்ஷன் இன்ஸ்டாலேஷன் க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் NetBIOS நேம், சிஸ்டத்தோட NetBIOS நேமை அது ஜென்ரேட் பண்ணி ஒரு நேம் எடுத்துக்கும். ஸோ நம்ம அங்கே zland அப்படின்னு NetBIOS நேம் வச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நேமை ஜென்ரேட் பண்ணிக்கும். zland 0 இல்லை ஏதாவது ஒரு லெட்டர்ஸில் ஜென்ரேட் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா zland 0 அப்படின்ற நேமில் NetBIOS நேம் ஜென்ரேட் பண்ணிக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ADDSக்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எந்த பாத்தில் போய் உட்காரணும்னு சொல்லி பாத் கேட்கும். இந்த பாத் வந்து உங்களோட டேட்டாபேஸ் ஃபைல் எங்கே வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து டேட்டாபேஸ் ஃபைலும் லாக் ஃபைலும் சிஸ்டம் வேல்யூம் ஃபைலும் சீல விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளார அந்தந்த ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகி ADDSக்கு இன்ஸ்டால் ஆகுது. இந்த பாத்தை நீங்கள் மாற்றி வைத்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரௌஸ் ஃபோல்டர் மூலிமா நீங்கள் பாத்தை உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டிஃபால்ட் பார்த்தே போதும். ஸோ நான் டிஃபால்ட் பாத்திலே வந்து மூவ் பண்ணாமல் நெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் பாத்லேயே நெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன்.
அண்டு ஃபைனல் நம்ம ADDSல என்னென்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஆப்ஷன் இதில் வந்து ADDSல நம்ம டொமைன் நேம் zetlan.com வச்சுட்டு வந்திருக்கோம். அண்ட் NetBIOS நேம் zetlan 0 வச்சுருக்கு. ஃபங்க்ஷனல் லெவலும் டொமைன் லெவலும் வந்து சர்வர் 2012க்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். குளோபல் கேட்லாகும் DNSம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன வந்து DNSல இது வரைக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் அந்த லிஸ்ட் இதில் காட்டும். இந்த லிஸ்ட் படி உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா ஃபைனலாக நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ரீ செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட்டாக நான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போகிறேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்த உடனே எனக்கு இப்போ நான் கான்ஃபிகரேஷன்லாம் அப்ளை ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே ADDS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆகும். ரீபூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டொமைன் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் DNS நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்க அப்படின்னா டொமைனை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். DNS கான்ஃபிகர் பண்ணாமல் டொமைனை நம்மளால் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. இப்போ வந்து ADDSக்கான டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகி டொமைனை அப்ளை பண்ணுறது தான் நடக்குது. ஸோ ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெரிஃபிகேஷன் பண்ணலாம் டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்றத. ஸோ ரீபூட் விண்டோ ஓப்பன் ஆகுது. ரீபூட் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளார போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே வந்து zetlan 0/administratorன்னு சொல்லி காட்டும். இப்போ வந்து zetlan 0ன்றது நமக்கு வச்சுருக்க NetBIOS நேமு அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய யூசர். ஸோ ADDS இன்ஸ்டால் ஆகிட்டாலே வந்து இந்தமாரி சிஸ்டம் லாகின் பண்ணும்போது அது எந்த கம்ப்யூட்டரில் லாகின் ஆகுதோ அந்த கம்ப்யூட்டர் நேம் வித் யூசர் நேமோடு சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு லாகின் ஆகும். இண்டிவிஜுவலாக வந்து லாகின் ஆகாது. இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ ADDS இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்றத நான் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ ADDS இன்ஸ்டால் ஆகிடுச்சான்றதை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சர்வரில் இருக்குது. அதில் ஒரு சிம்பிளஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டில் நம்மளோட மை கம்ப்யூட்டர் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு ஒர்க் குரூப் அப்படின்ற நேம் போயிட்டு டொமைன் நேம் வந்து என்ன டொமைன் நேம் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோமோ அந்த நேம் அங்கே காட்டும். அந்த மாதிரி வந்திருந்தாலே வந்து அது டொமைனாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் குரூப்னு இருந்தது. ஒர்க் குரூப்புன்றது போய் டொமைனாக மாறி நான் டொமைனுக்கு என்ன நேம் வச்சுருந்தோனோ அந்த நேம் வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஃபுல் கம்ப்யூட்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் NetBIOS நேம் ப்ளஸ் டொமைன் நேம் ஜாயின் பண்ணி ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ADDSஐ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வர் மேனேஜரில் சர்வர் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டூல்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த டூல்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ண சர்வீசஸ்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், டொமைன் அண்ட் ட்ரஸ்ட்டு, விண்டோஸ் பவர் செல், சைட் அண்ட் சர்வீஸ், யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த 5 வந்து நம்ம ADDS இன்ஸ்டால் பண்ணனால வந்தக்கூடிய ஆப்ஷன். இதில் ADDSஐ ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதிகமாக ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் டைரக்டரி, யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதில் தான் போய் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே உள்ளார டொமைன் நேம் காட்டும் zetlan.com. டொமைன் நேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் OU ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்ஸில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளார ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ யூசர் குரூப்ஸு, ஷேர் ஃபோல்டர்ஸு, பிரிண்டர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன உங்கள் நெட்ஒர்க்கில் இருக்கோ உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வரில் தேவையான டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது இல்லாமல் நமக்கு வேண்டிய ஆப்ஜெக்டை இண்டிவிஜுவலாக கிரியேட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.